மச்சான், உனக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு. இப்ப என்ன பிடிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? கையில ஒண்ணும் இல்ல. பொருள் இல்ல. அப்ப சரி. பொருள் இருக்குடா. பொருள் இருக்கா? எங்க? இதோ இங்க. ஐயோ, நம்பி ஒளிச்சு வச்சுட்டு வரேன். நல்லதெல்லாம் போடுறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும். எங்கடா சாமுவேல்? இப்ப வருவான் சார். போயிருக்கான். ஒண்ணுக்கு போயிருக்கான் சைகையில சொன்ன சார். என்னடா என்னாச்சு? என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் சொல்றேன் வாடா. எங்க? என்னடா சார் என்னடா சொல்றாரு? சாருக்கு என்ன வேண்டாம் சொல்லாமே. ஃபிங்கர் சிப்ஸ் சார் இப்ப பண்ணதுதான். என்ன சார் இதெல்லாம்? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறினா உனக்கு நல்லது. ஓ, அந்த ஜீப்புக்கு இப்பெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். மிரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? நேத்து ராத்திரி இவன் எங்கேயுமே போல, என் வீட்டுல தான் இருந்தான். உங்க வீட்டுலனாக்கா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா? எதுக்காக சார் மிரட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நகை எங்க? எது? ஏஎஸ்ஐ 75 பவுனா? சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சொட்ட தலையனா இருக்கும். அவன் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கா? சார், நுங்கு திங்கிறவனை விட்டுட்டு அதை நோண்டி திங்கிறவனை பிடிக்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் எடுத்தேன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் பண்ண தப்புக்கு நான் பழி ஏத்துக்க முடியாது. சார் நீங்க கிளம்புங்க. டேய் வெயிட்டர், ஒரு கோட்டர் சொல்லு. நீ உண்மையே சொல்ல மாட்டல்ல? கை எடுங்க சார். வேட்டி பிடிக்காதீங்க. வேட்டி விடுங்க சார். நல்லா சொல்லிட்டேன். வேட்டி பிடிச்சி இருக்கிறது தப்பு. வேட்டி விடுங்க, அது அவுந்தற போகுது. முடியாது, என்னடா பண்ணுவ? வேட்டி விட்டுருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். விட முடியாது, என்னடா பண்ணுவ? இல்ல ஏற மாட்டேன். ஏற மாட்டியா? ஆமா ஏற மாட்டேன். ஏய், இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துக்கடா. அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கையை உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி 307ல போட்டாங்க. கேஸ நான் தான் வாதாடினேன். அதனால தண்டனை 3 வருஷம் கம்மியாச்சு. இடையில வாய்தா மட்டும். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க. இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. டேப்லெட் சாப்பிடலையா? சாப்பிட்டேன், இருந்தாலும் வலி தாங்க முடியல. கண்டக்டர், பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. வண்டி அங்கேயே விடுப்பா. அதுக்கு இல்லடி, நான் வரேன். கண்டிப்பா நாளைக்கு வரேன். சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, உங்களுக்கு தலைவலிக்குதா? ஐயோ, டாக்டர் 4 மணிக்கு தான் வருவாரு. வீட்ல பேஷண்ட்ட பாத்துட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் ஆப்போசிட். அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க, டாக்டர் கோவக்கார. நானும் பெரிய கோவக்காரன் தான். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க. இப்போ வந்துடுறேன். இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்ன 50 ரூபா கொடுக்குறீங்க? 100 ரூபாங்க என் ஃபீஸு. போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல. ட்ரீட்மெண்ட் வந்ததுனால தந்தீங்க, சும்மா ஒன்றும் தானம் தரலையே. என் கையில எதுவுமே இல்லை டாக்டர், அதனால தான். இல்லைன்னா இனிமேல் இங்க வரக்கூடாது, போங்க. தங்கப்பன். டாக்டர், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். நீங்க உடனே ஹாஸ்பிடல் வர முடியுமா? என் டியூட்டி டைம் ஆஃப்டர் 4 o'clock தான். அப்ப வரேன், நீ போ. டாக்டர், மனசாட்சி இல்லாம இப்படி பேசாதீங்க. பஸ்ல போகும்போது தலைவலி வந்துருச்சு. தலைவலியில அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ. வெளியே போ, கெட் அவுட். இப்ப நம்ம போலாமா டாக்டர்? போலான்னு நினைக்கிறேன். வாங்க 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 டாக்டர். எல்லாரும் வாங்க. இனிமே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. தங்கப்பானா, வாங்க வாங்க வாங்க. அங்க போய் கியூல நில்லுங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து. அண்ணா, சாபு தானே நீ? அண்ணா நீங்க எப்படி இங்க? அதான் அப்புறம் சொல்றேன். வண்டியில அருவா ஏதாவது இருக்காடா? இருக்கண்ணா, எடுறா. சின்ன கை கலப்பு, அதான் கை எடுத்துட்டு வரோம். அப்போ டாக்டர் நீங்க போங்க, நீங்க போங்க. எல்லாரும் போங்க போங்க போங்க. அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க? உழல்ல இருந்து தான். வேற எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் யாரா? முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயப்படணும் தானே இந்த செட்டப்லாம். இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய், யாருடா இது? தெரியல. எந்திரிக்காதீங்க, படுத்துக்கோங்க. இவன் சாபு, எனக்கு ரொம்ப வேண்டியவன். 2.5 மாசம் ஜெயில என் கூட இருந்தான். இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா நிச்சயமா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். என்ன ஸ்னேக் பாபுன்னு தான் ஊர்ல சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு இவன் எப்படி இருக்கான்னு நினைக்க வேண்டாம்.
இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் லவ் மேரேஜ். பார்த்தா ஆசைப்பட்டான், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா வேலை முடிஞ்சுது. 6 நாள் அவ்வளோதான். 6 நாள் தானா? 6 நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா, நீ பயங்கர கெட்டிக்காரன்டா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும். ஆ. அவங்க ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பேஷண்ட். முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. போயிட்டு வரேங்க. அண்ணா, அண்ணி சூப்பர், குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க. எங்க இருந்து பிடிச்சிங்க இவங்க? அது மனசுல உண்மையான காதல் இருந்துச்சுன்னா எதுவும் எதிர்பார்க்காமலே நமக்கு நல்லதால நடக்கும். கரெக்டா சொன்னீங்கண்ணா. இதோ ஃபோன் அடிக்குது. சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் ஆக்க வேண்டாம், ஐட்டம்லாம் வந்துடும். நாங்கள் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன். வைஃபா? இப்ப கை கால் எடுக்க எவ்வளவு வாங்குற? இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா, கால் ஃபுல்லானா 25, முட்டி வரைக்கும்னா 20, குதிகால் மட்டும்னா 10 வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மிடா, ரேட்டை அதிகப்படுத்து. எங்க ஊர்ல எல்லாம் செம்ம டிமாண்ட். நான் அந்த ரேட்டை அதிகமாக்குனேன். ஓஹோ, அப்புறம் எமர்ஜென்சினா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம். இன்னைக்கு தான் காலையில் ஒரு ஆஃபீஸர் காலை எடுத்தோம். கட்சி ஆஃபீஸ் போகிற வழிங்கிறனால 30 வாங்கணும். அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்புறம் அண்ணி, அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஜெயில ரொம்ப பெரிய ஆளு, ஜெயிலுக்கே ப்ரொஃபசர் மாதிரி. எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும். திருடுறதுக்கான புது வழிகள், கொலை பண்றதுக்கான புது ஐடியாஸ், எஃப்ஐஆர்ல இருக்க லூப் ஹோல்ஸ், போலீஸை பத்தி கரெக்டா கணிக்கிறது, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள், இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? ஜெயிலர் வாசுதேவன் சார். டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணனை தான். டவுட் கேட்கறதுக்காக. ஓ, போதுண்டா சாபு. என்ன புகழ்ந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பத்தி உன்ன மாதிரி 2 நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேட்கறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். டேப்லெட் சாப்பிட்டுருங்க. அண்ணா, யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம? யாரு? ஓ அம்மா. என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா, இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியில ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணும் சரியில்லடா. ஹாய். உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல, மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுலலாம் அவ கில்லாடிதான். போங்கத்தா. வாங்க மேடம், வாங்க. அண்ணா, நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒன்னும் சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. போங்க. உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா பின்ன. அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா. மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லைன்னா இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல, வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேட்கறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல்னா நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது. என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அட அண்ணா, இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி,
அண்ணனை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படியா? அண்ணனை பிடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் சரிதான். மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூட தான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா? போடி போடா கள்ளி. திருடா. ஏய், உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா. ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும்போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துல தான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. ஏய், மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. ஏ சாபு சொதப்பிடிச்சுடா. வா 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 வா. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தியில கை வச்சு பாருங்கண்ணா. கை வச்சு பாரு. அண்ணா நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளவுன்னு தெரியும். இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்ல. போய் பாருங்கண்ணா. பாருங்க. பாருங்கண்ணா. பாக்கலாம்ல? சூடு இருக்காண்ணா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. இது யாருடா? குட் ஷெப்பர்டா? அடியே, நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடு இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். Second show-வா? நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. ஏய் பசங்க, ஓடிங்கடா. டேய் நில்லுங்கடா. சார் சார் இருங்க இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க. இருங்க. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே? சார், இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏ தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. ஷாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான். ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி. சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய்.